வெல்கம் டு சோடா புட்டி. ஷோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ரெண்டு ஹாரர் படங்கள் பா. ரெண்டுமே காமெடி ஏரியா தான். பட் ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது, இன்னொன்னு தமிழ் டப்பிங்ல இல்ல. ஒன்னு ஃபேமிலியா பார்க்கலாம், இன்னொன்னு ஃபேமிலிக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல. சோ ரெண்டுத்தையும் ஒண்ணா பாத்திரலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங்ல ஏரியா முடிச்சு விட்டுலாம். அபிகேல்ன்ற படம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். பட் அவ தமிழ் டப்பிங்ல இல்ல. ஏன்டா தமிழ் டப்பிங்ல இல்லாத படத்தை ஏன்டா தூக்கிட்டு வர சொல்லி டென்ஷன் ஆனீங்க. இப்ப இந்த அபிகேல்ன்ற படம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்குது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல எது சொன்னாலுமே மொத்த கதையும் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா கதைன்றது சும்மா ஊருகா மாதிரி தான். அதை தாண்டி இவங்க கொடூரமா வெறித்தனமா விதவிதமா வெட்டுறதுதான் இந்த படமே. சோ இந்த படத்துடைய கதைன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு வரணும்னு ஒரு டீமுக்கு வேலையை கொடுக்குறாங்க. டேய், எப்படியாச்சும் அந்த பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் கேட்டா காசை கொடுத்துறேன்டான்ற மாதிரியே ஒரு பிளான போட்டு ஸ்கெட்சும் போட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. டேய், இன்னைக்கு ஒரு நாள் அந்த குழந்தைய பாத்துக்கோங்க, நாளைக்கு நீங்க கேட்ட காசை எடுத்துட்டு வந்துடுறேன், கடத்திட்டு வந்துட்டீங்கல்ல, சூப்பரா வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க, இந்த இடத்துல இருங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்படி சோ அந்த இடத்துலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சோ அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் மொத்த படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா சிம்பிளான கதை. இது பேய் கதைலாம் கிடையாது, இது ஒரு வேம்பயர் அந்த மாதிரியான கதை. பட் அதுல இவங்க விதவிதமா கொள்றதுனா ஒரு கட்டத்துல கொள்றதே நீங்க சிரிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான சம்பவமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த கதையை செட் பண்றதுக்குலாம் பெருசா டைம் எடுத்துப்பாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுறானுங்க, ஏதோ மொக்க படத்துல வந்து சிக்கிட்டோமா, பெருசா ஒண்ணு இந்த படத்துல சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லையா. ஸ்டார்டிங்ல இருந்து பரபரப்பும் இல்ல, கடத்தி கூட்டு வந்தாங்க, அவ்வளவுதான். கம்பெனி இவனுக்கு பாட்டு பேசிட்டே இருக்கானுங்களே, ஏதாவது பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு அப்புறமா, ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் ஒய்யால ரத்த கலரி தான். லைட்டா தலையை வெட்டுறது கையை வெட்டுறதை பார்த்தாலே டே டே வேணாம்டா, இதுக்கு முன்னாடி நான் படத்தை பார்க்க மாட்டேன்னா இந்த படம் பார்க்கவே போயிடாதீங்க. ஏன்னா அந்த லாரியில தவளை கொட்ட மாட்டேன்னா தலக்குன்னு நசிங்கிருமே, அந்த ரேஞ்சுக்கு மனுஷ பயலுகளே அப்படி பிரிச்சு அப்படியே ஜூஸ் போடுற மாதிரி எல்லாம் ஆக்குவானுங்க. சோ அவ்வளவு கொடூரங்கள் இதுல இருக்குது. அந்த கொடூரத்தை ஆஹா என்னமா கொள்றான்ல, என்னமா ரசி ரசி விதவிதமா வெட்டுறான்ல, இப்படிங்கிற ஃபீல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். வந்து சாப்பிடும் போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சத்தியமா அவ்வளவுதான். சோ இதுல அந்த முக்கியமான சம்பவத்துக்கு அப்புறமா எப்படி விதவிதமா கொள்றது, அவங்க இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படமே. இது புது கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாட்டிக்கிட்டு டேய் இப்படியெல்லாம் வந்து சிக்கி ஒண்ணு ஒருத்தரும் பதற மூமெண்ட், அவனுங்க ஒருத்தரும் விதவிதமா சாகிற மூமெண்ட், கடைசியில அதை முடிச்ச விதம். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க உங்களை வெயிட் பண்ண வச்சு ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சதுக்கு செகண்ட்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் ஏய் நைஸ்ரா, நல்லா இருக்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஒரு ஜாலியான படம். இதுல நீங்க அந்த கொல்றதையே காமெடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. கொல்றது காமெடியா, டேய் இதை அப்புறம் நான் காமெடியில சேர்த்துப்பேன், என்னடா விதவிதமா கொல்றதுக்கு பேர் உனக்கு காமெடியா, இது ஜோக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செட் ஆகாதுப்பா. இதை முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலியா பார்க்காதீங்க. தமிழ் டப்பிங் இருக்குது, கொடூரமா இருக்குது. அந்த மாதிரி சீனுக்கு இல்ல, அதனால நான் ஃபேமிலியா பாப்பேன்னா கண்டிப்பா கொமட்டிக்கிட்டு வந்துடும். அதனால ஃபேமிலியோட ட்ரை பண்ணுவது வேண்டாம். ரெண்டாவது படத்துக்கு வருவோம். முஞ்சியா அப்படின்னு சொல்லி ஹிந்தி படம். இது எப்படா ஓடிடி வரும் வரும் வரும்ன்ற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு திடீர்னு இதோ உங்களுக்காக விட்டுட்டாங்க. சோ இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லப்பா. பட் தமிழ் டப்பிங்ல விட்டாலும் பெருசா நம்ம தமிழ் டப்பிங்ல அரண்மனை 4, அரண்மனை சீரிஸ், காஞ்சனா சீரிஸ் ஏகப்பட்டது கிடக்குது. அது கூட ஏன் இது காம்படிஷனுக்கு வரணும்? இது அங்க தனியா ஹிந்தியில ஹிட்டான படம். சோ ஹிந்தியில நம்ம ட்ரை பண்ணலாம், சப்டைட்டில் இருக்குது. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, வழக்கமா அந்த பேய்களுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் கொண்டு இருப்பாங்க, நல்ல பேயா இருக்கும், சரி நல்ல மனுஷனா இருந்திருப்பாங்க, அதை கொண்டு இருப்பாங்க, அது பழிவாங்க துடிக்கும். அதுக்கு ஒருத்தரை வந்து சார் உங்க உடம்புல நான் வந்துடலாமா, அட்வான்ஸ் கொடுக்காம உங்க உடம்புல நான் வாடகைக்கு குடியேறிக்கலாமா அப்படின்னு வந்து எல்லாரும் போட்டு தள்ளிட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும். இதுதான் வழக்கமான பேய்க்கான காரணம். பட் இந்த பேய் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாண ஆசையில சுத்திக்கிட்டு இருக்கிற பேய்ப்பா. அந்த பேய்க்கு ஏன் கல்யாண ஆசை வந்துச்சு? நிறைவேறாத ஆசையோட செத்து போனா பேயா வருவாங்க இல்ல. இந்த முஞ்சியாக்கான காரணமே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் சுத்திக்கிட்டே கிடக்கும். அது ஒரு குழந்தை புள்ள. சோ அது குழந்தை புள்ளத்தனமா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீரோ கேங் வந்து என்னது பேய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ஏன்டா என் உயிரை வாங்கறதுக்குனே வந்து இது பேய் சிக்கி இருக்குதுன்னு அந்த முஞ்சியா கிட்ட இருந்து இந்த கேங் எப்படி எஸ்கேப் ஆச்சு? இதுக்கு நடுவுல இந்த பேய் கல்யாணம் நடந்துச்சா, இல்ல இந்த பேயை இவங்க கட்டி போட்டாங்களா, அந்த பேய்கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா? அதுதான் மிச்ச படமே. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா எஸ், இந்த பழிவாங்கிற காரணம் இல்லாம ஜாலியான காமெடி ஹாரர் படம் தான். இதை பார்த்தா பயப்படலாம் வராது. அது இல்லாம அது பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சோ இந்த மாதிரி காமெடி படங்கள்ல பயம் கண்டிப்பா இருக்காது. அதை தாண்டி காமெடி மட்டும் செட் ஆகலன்னா அவ்வளவுதான், ஏன்டா பார்த்தோன்ற வெறுப்பு வரும்ல, அந்த ஃபீல் இதுல கட்டாயம் வராது. ஏன்னா அந்த முஞ்சியான்ற கேரக்டரை இவனுங்க ஸ்டார்டிங்ல காட்டின விதத்துல இருந்து அது பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டேய் கொஞ்ச நேரம் சும்மா அந்த எஸ்எஸ்ல சொல்லுவாரு டே சும்மா அந்த மாதிரிதான் இந்த பேய் வந்து சுத்திட்டு கிடக்கும்.
பேய்ன்றதோ குட்டிச்சாத்தான் இப்படிதான் சுத்திட்டு கிடக்கும். சோ இந்த குட்டிச்சாத்தான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கியூட்டாவே இருக்கும். அது இல்லாம அதை ஓட்டுறதுக்கு இவங்க அதுகிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது, இந்த மாதிரி மூமெண்ட் சில இடங்கள்ல ஒர்க் ஆச்சு. நம்ம சத்யராஜ் அவர்களும் அவரும் உள்ள போகுது, அவர் பெருசா ஒன்றும் பண்ணல, பட் கொடுத்த வேலையை கொஞ்சம் நீட்டாவே பண்ணிருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம்ன்ற ஃபீல் ஆச்சு. நான் இந்தோனேஷியன் பேய் படங்கள்லாம் பார்த்துட்டேன், அதுல பேயை பார்த்தா இல்ல பேய் பேரை போட்டாலும் நான் இங்க அலறிடுவேன்னா இது அப்படிப்பட்ட படம் கிடையாது. இந்த பேய்க்கு கல்யாணம் ஆசை இருக்குது. ஒரு 90s கிட்ஸா நீங்க நினைச்சு அந்த பேயோட நீங்க ஒன்றிணைந்து பாத்தீங்கன்னா அந்த பேய்க்கு ஒரு நல்ல காரணம் இருக்குல்ல, கல்யாணம் தானே கேக்குது. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அரண்மனை சீரிஸ்ல தான் அவ்வளவு அழகான பேய்லாம் இருக்கு. சுந்தர்சி சார் கொஞ்சம் இந்த முஞ்சியாக்கு ஏதாவது கருணை காட்டி உங்க யூனிவர்ஸ்ல எவ்வளவு அழகான பேய்க்கு இருக்குது, இந்த முஞ்சியாக்கு உங்க ஏரியால உங்க யூனிவர்ஸ்ல ஒரு நல்ல பேயா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்களன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஜாலியான படம், பெருசா ஆஹா இதுதான்டா காமெடி ஹாரர், இதுதான்டா பேய் படம் அப்படின்ற அளவுக்கான படம் இல்லை. ஆனா எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல. இந்த முஞ்சியா பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரி இந்த கல்யாணம் இப்படி அலையறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னா போச்சு. எங்கேயும் போர் அடிக்காத ஒரு நல்ல படம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த முஞ்சியா படத்துல அந்த பாட்டி கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா. அவங்க இவனுக்கு ஆறுதல் சொல்றது, அப்பப்போ மோட்டிவேட் பண்ற அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோ கேரக்டருமே அவரு லவ் பண்ணலாம்னு போகும்போது அது டக்குன்னு இவனுங்க காமெடியா மாத்திருவாங்களா, பட் அந்த லவ் ஆங்கிளும் கொஞ்சம் லைட்டா நல்லா இருந்துச்சு. பட் இந்த முஞ்சியா தான் கல்யாணம் வேணும்னு அடம் பிடிச்சிங்கன்னே சுத்தின்னு கிடப்பான். மார்வல் படங்கள்ல படமே முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் வர சீனுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதே போலதான் இப்ப பேய் படங்கள்ல பேய் படம் ஃபேமிலியா வேணும்னா மொத்த படமா உட்காந்து பாருங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளிகிளிப்பான சாங் வேணும்னா நாங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம், அதை நீங்க பாத்துக்கங்கன்றாங்க. சோ இதுலயும் அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது. சோ அது வரையும் நீங்க ஃபேமிலியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டு நீங்க தனியா உட்காந்து அந்த பாட்டை மட்டும் ரசிக்கலாம். அண்ட் இந்த 2 படங்கள் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.